ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு தமிழ் வாக்கியத்தை எடுத்துட்டு அதை எப்படி ஆங்கிலத்தில் எழுதுறதுன்னு பார்க்கலாம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு அட்வான்ஸ்டு மாடல் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 120 வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். எல்லாமே அட்வான்ஸ்டு லெசன் தான். நீங்கள் ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆங்கிலத்தில் எழுதுவது எப்படி, நம்ம சேனல் பேர் 120 வீடியோ போட்டிருக்கிறேன். கொஞ்சம் ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒருத்தர் 2 பேராது பண்ணுங்கள். சரி போலாங்களா? இரவில் கதவை பூட்டாமல் வைத்தது பாதுகாப்பற்றது. இதுக்கு முன்னே ஒரு வீடியோவில் வைப்பது பார்த்துருக்குறோம். ப்ரெசன்ட் டென்ஸ் சாயல் மாதிரி இருக்குது. அந்த சாயலில் எப்படி எழுதுறதுன்னு இதுக்கு முன்னே வீடியோ போட்டிருக்கோம், போய் பாருங்கள். இது வைத்தது பாஸ்ட் டென்ஸ் சாயல். வைப்பது ப்ரெசன்ட் டென்ஸ் மாதிரி இருக்குது. வைத்தது பாஸ்ட் டென்ஸ் மாதிரி இருக்குது. இந்த வைத்ததுன்றதுக்கு அதை எப்படி எழுதுனா டு ஹேவ் கெப்ட் அல்லது ஹேவிங் கெப்ட் இந்த பிரேஸை யூஸ் பண்ணி நம்ம ஆங்கிலத்தில் வாக்கியங்களை எழுத கற்றுக்கொள்ளுகிறோம். சரி போலாங்களா? அது வழக்கம் போல் தான். வழக்கமாக தமிழ் வாக்கியத்தில் கடைசியில் இருக்கிற வார்த்தை தான் வெர்பு. இது என்ன கடைசியில் என்ன வார்த்தை இருக்குதுங்க? பாதுகாப்பற்றது. ஆனால் அது வெர்பானா இல்லை. இது அட்ஜெக்டிவ். அப்போ வெர்பை நம்ம தான் போட்டுக்கணும். என்ன போட்டுக்கணும்? இரவில் கதவை போட்டாமல் வைத்தது பாதுகாப்பற்றதாக இருந்தது அப்படின்னு நம்ம பி வெர்பை நம்மளே தமிழில் சேர்த்து எழுதிக்க வேண்டியதான் வாக்கியத்தோடு. அதான் எழுதிக்க ஸ்டெப் 1. இரவில் கதவை போட்டாமல் வைத்தது பாதுகாப்பற்றதாக இருந்தது அப்படின்னு நம்ம ஒரு பி வெர்பை நம்மளே போட்டுக்கிறோம். இந்த இருந்ததுங்கிற இப்போ வெர்பை கிடச்சிச்சிங்களா? இந்த வெர்பை பார்த்து யார் அல்லது எது என்ற 2 கேள்விகளை கேட்டால் வரும் பதிலை சப்ஜெக்டாக எழுதி கொள்ள வேண்டும். எது இருந்தது, யார் அல்லது எதுன்னு கேட்குறோம். யாருக்கு பதில் வரல, எது இருந்ததுன்னு தான் எதுக்கு என்ற கேள்வி தான் பதில் வருது. இப்போ எது பாதுகாப்பற்றதாக இருந்தது? இரவில் கதவை பூட்டாமல் வைத்தது. அந்த முழுசாக தமிழ் பிரேஸ் முழுக்க சப்ஜெக்டாக நம்மளுக்கு வருது. இரவில் கதவை போட்டாமல் வைத்தது, இதுதான் சப்ஜெக்டாக வருது. இப்போது வைத்ததுன்றதுக்கு என்ன எழுதணும் பாருங்கள். வைத்ததுன்னு மேலே எழுதிக்கிறோம் பார்த்தீங்களா? அதுக்கு என்ன எழுதணும்? டு ஹேவ் கெப்ட் எழுதிக்கிறோமா? இந்த டு ஹேவ் கெப்ட்ன்றது ஒரு அரை வெர்பு தான் ஃப்ரெண்ட்ஸு. இந்த வெர்பை பார்த்து சென்டென்ஸ் வேர்ட் ஆர்டர் கேள்விகளை ஒன்று ஒன்றா கேட்கணும். எதை வைத்தது? த டோர். எப்படி வைத்தது? போட்டாமல், அன்லாக்டு. எப்பொழுது வைத்தது? அட் நைட்டு. அப்போது இந்த டு ஹேவ் கெப்டுன்ற வெர்பு பார்த்து ஒன்று ஒன்றா சென்டென்ஸ் வேர்டாக கேட்டிங்கன்னா வர பதில் அப்படியே அந்த டு ஹேவ் கெப்ட் பின்தொடர்ந்து எழுதி கொள்ள வேண்டும். அப்போ நம்ம சப்ஜெக்ட், நீளமான சப்ஜெக்ட் எப்படி கிடைக்குது? டு ஹேவ் கெப்ட் த டோர் அன்லாக்டு அட் நைட்டுன்னு வருது. இதுதான் சப்ஜெக்ட். ஸ்டெப் 2. சப்ஜெக்ட் போட்ட உடனேயே வெர்பு போட வேண்டும். இதில் வெர்பு எதுங்க? இருந்தது. ஏன்னா டென்ஸுங்க சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். பி வெர்பு வாஸ் போட வேண்டும். அதான் சொல்ல வரேன். டு ஹேவ் கெப்ட் த டோர் அன்லாக்டு அட் நைட் இந்த சப்ஜெக்ட்டு போட்ட உடனே வாஸ் என்ற பி வெர்பை எழுதி கொள்கிறோம். அப்போ டு ஹேவ் கெப்ட் த டோர் அன்லாக்டு அட் நைட் வாஸ் என வருகிறது. ஸ்டெப் 3. வாஸ் என்ற வெர்பை பார்த்து இது வாஸ்ன்றது பி வெர்பு. அப்போது இந்த பி வெர்புக்கு எதை, யாரை, யாருக்கு, யாரிடம், இந்த 4 கேள்வி அதுக்கு அதை பார்த்து கேட்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸு. சென்டென்ஸ் வேர்டாக இருக்குது. அந்த 4 கேள்வி கேட்காத டைரெக்டாக என்னென்னு கேட்டுருந்தோம். எங்கே, எப்படி, ஏன், எப்பொழுது என்ற கேள்விகளை மட்டும்தான் பி வெர்பை பார்த்து கேட்க வேண்டும். கேட்டு வரும் பதில்களை வெர்புக்கு அடுத்ததாக எழுதிவிட வேண்டும். சரி, இப்போது ஃபைனலாக நம்மளுக்கு எப்படி வருதுங்க? டு ஹேவ் கெப்ட் த டோர் அன்லாக்டு அட் நைட் வாஸ். வாஸ் என்ற வெர்பை பார்த்து எப்படி இருந்ததுன்னு கேளுங்க. பாதுகாப்பற்றதாக என்னதுக்கு? அதுக்கு என்ன ஆங்கிலத்தில்? அன்சேஃப். அதை எழுதிக்கிறீங்க. அப்போ டு ஹேவ் கெப்ட் த டோர் அன்லாக்டு அட் நைட் வாஸ் அன்சேஃப்னு வருது. இதுவே இந்த டு ஹேவ் கெப்ட்டு பதிலாக ஹேவிங் கெப்ட்டுன்னு, அந்த டு ஹேவ் கெப்ட்டுக்கு பதிலாக ஹேவிங் கெப்ட்டுன்னு போட்டிங்கன்னா டைப் 2 வந்துடும். ஹேவிங் கெப்ட்டுன்னு போட்டு அதே கேள்வி கேளுங்க. எதை வைத்தது? த டோர். எப்படி வைத்தது? அன்லாக்டு. எப்பொழுது வைத்தது? அட் நைட். அப்போ ஹேவிங் கெப்ட் த டோர் அன்லாக்டு அட் நைட்டுன்றது சப்ஜெக்டாக வரும். வாஸ்ன்றது வெர்பாக வருங்க. இந்த வாஸ்ன்ற வெர்பை பார்த்து இந்த 4 கேள்வி கேட்குறது, அதில் ஏதோ ஒரு வர கேள்விக்கு நம்ம பதில் எழுதிக்கிறோம். அதுதான் அன்சேஃப். இப்போ ஹேவிங் கெப்ட் த டோர் அன்லாக்டு அட் நைட் வாஸ் அன்சேஃப். இது ஒரு மாடல். இந்த ஒரே தமிழ் சென்டென்ஸுக்கு 2 மாடலாக எழுதலாம். 2 மாடலாக நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதலாம்னு தெரிஞ்சுக்கிங்க. டு ஹேவ் கெப்ட் வச்சு ஒரு எழுதலாம். ஹேவிங் கெப்ட் இதை வச்சு பிரேஸை வச்சு எழுதலாம். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து எழுதலாம். எழுத கற்றுக்கலாம்னு தெரிஞ்சுக்கிங்க. நம்ம வீடியோவை கொஞ்சம் 2-3 டைம் போட்டு கேளுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு டைம் போட்டிங்கன்னா புரியாது. ஒரு 2-3 டைம் போட்டு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸு.
உங்களுக்கு புரிந்துவிடும். நன்றி.